அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நிலை அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 12 வயசு சிறுமி கோமு அந்த பொண்ணு பேர். அந்த சிறுமியை பற்றிய கதை தான் இது. இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்னாலஜிலாம் வளராத காலகட்டம். டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் இல்லாத ஒரு சூழல். அப்போ கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழா, தேர் இழுக்கிற அந்த நிகழ்ச்சி, அப்போ இந்த கதை நடக்குது. இந்த கதை பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தேர் எங்காச்சு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கோமு கேட்குறா அந்த வீட்டில் இருக்கிற அம்மாக்கிட்ட. தெரு முக்குக்கு வந்துருச்சான், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம், நீ எங்கேயாவது போயிடாத, வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டை பார்த்துக்கோ, ஆச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆச்சிங்கிறது அந்த வீட்டில் வயசான ஒரு பாட்டி படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களையும் இந்த பொண்ணு பார்த்துக்கணும். அந்த அம்மா பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பேசிகிட்டே இருப்பாங்க. வெளில சத்தம் கேட்குது, யார் வரா பாரு, தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டியா, விளக்கெல்லாம் ஏற்றியாச்சா, துணியெல்லாம் துவைச்சி வச்சாச்சா, இப்படி ஏதாவது அந்த பாட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டிகிட்டேருந்து விலகியே இருப்பா கோமு. இப்படி எல்லோரும் நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேர் பார்க்க போகக்கூடிய வீட்டிலேருந்து கிளம்பி போகக்கூடிய அந்த காட்சியே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்பா கோமு. ஏன்னா எல்லாருமே தேர் பார்க்க போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்கும் தேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசில் ஒரு முறை தேர் பார்க்க அப்பா கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நிறைய கூட்டம் இருந்ததுனால, நிறைய தூரக்கிருந்து பார்த்ததுனால தேரை முழுசாக இந்த பொண்ணு பார்த்துருக்க மாட்டாள். ஸோ இன்றைக்காவது நம்ம தேர் பார்க்கலாம்னு நினச்சோம், ஆனால் இவங்க நீ போகாத வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே இருக்கும். பட் சொல்ல முடியாது இல்லையா, இவ ஒரு வேலைக்கார சிறுமி, வேலை செய்யக்கூடிய சிறுமி. அந்த தெருவெல்லாம் பாப்பா கோமு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா தெருவில் நிறைய கூட்டங்கள், மக்கள் சாரையாக போயிட்டுருப்பாங்க. எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருப்பாங்க. நிறைய கடைகள் புதுசாக முளைச்சிருக்கும். விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடை, பூக்கடை, பழக்கடை, தின்பண்டங்கள் கடைன்னு சொல்லி ஊரே அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோமு நினச்சிக்கிறா. தெருவை பார்க்குறா. ஆனால் வீட்டை விட்டு போக முடியாதுனால வீட்டை சாத்திட்டு அந்த பக்கத்தில், வாசல் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இப்படி உட்காந்துருக்கும்போது, நீ தேர் பார்க்க போகலையா கோமு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு இப்படி சுற்றி முற்றியும் பார்க்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அக்கா எட்டி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு, நீ போகலையா தேர் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் வேலையே சரியாக இருந்துச்சு, அதனால் போகலை அப்படின்னு சொல்லி கோமு சொல்லுவாள். சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மெல்ல இருட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இருட்டில் கோமு உட்காந்துருக்கிறது 2 பெரிய தூண் இருக்கும் அந்த வீட்டில். அந்த தூணுக்கு இடையில் இந்த பொண்ணு உட்காந்துருக்கிறது ஏதோ ஒரு யானை கால்களுக்கு இடையில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆட்சிகிட்டேருந்து விலகியே இருப்பாள். ஆனால் இப்போ இந்த பயமாக இருக்குது, வீட்டில் யாருமே இல்லைன்றதுனால ஆட்சி கூப்பிடவே இல்லைனா கூட, கூப்பிட்டிங்களா ஆச்சி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு ஆச்சி பக்கத்தில் போய் கோமு உட்காருவா. அப்படி உட்காரும்போது வண்ணதாசன் எழுதுகிறாங்க, 2 குதிச்சதுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் பாக்ஸ் எட்டுச்சு கோமுக்கு. சுவிட்சை போட்டுட்டு போய் உக்காந்துருக்கும்போது, யார் அப்படின்னு சொல்லி ஆச்சி கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், வீட்டில் எல்லாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆச்சி. இது மாதிரி எல்லாமே தேர் பார்க்க போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு கோமு சொல்லவும், நீ தேர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சி கேட்குறாங்க. இப்போ கோமு சொல்கிறா, பார்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அதோட ஒரு அமைதியாக இருந்துக்கிறா. உடனே ஆச்சி சொல்கிறாங்க, நீயும் சின்ன பிள்ளை தானே, உனக்கும் தேர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, நீயும் போக வேண்டியதானே, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓடியாந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஆச்சி சொல்கிறாங்க. அந்த ஆச்சி இப்படி கேட்டது கோமுக்கு அந்த தேரையே பார்த்த ஒரு திருப்தியை கொடுத்ததாக எழுதுகிறார் வண்ணதாசன். ஏன்னா யாருமே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு குட்டி பாப்பாவை பற்றி கவலைப்படாத நேரத்தில் இந்த ஆச்சி உனக்கும் ஆசை இருக்கும்ல தேரை பார்க்கணுன்னு, நீ போய் பார்க்க வேண்டியதானேன்னு கேட்டதே தேரை பார்த்த சந்தோஷத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அப்போது இந்த பொண்ணு அந்த தேரை பற்றி அவ்வளோ கற்பனை பண்ணுவாள். தேர் எப்படிலாம் இருக்கும், நிறைய பூக்கள் இன்றைக்கி அலங்கரிச்சிருப்பாங்க, மரம் கட்டியிருப்பாங்க, வாழை மரம் கட்டியிருப்பாங்க, மாவிலை கட்டியிருப்பாங்க, நிறைய அந்த தேர் முடி குதிரைகள்லாம் இருக்கும், அது மேலே சாமி இருக்கும், நிறைய புது துணியெல்லாம் தேரில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கா. அப்போது வழக்கமாக எப்பயாவது ஒரு முறை பார்த்திங்கன்னா கோமுடைய அப்பா அந்த பக்கம் வருவார். அவர் ஒரு கூலி தொழிலாளி. எப்போல்லாம் வருமானம் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வெளியில் நின்று கோமு இருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்பார். அவர் எதுக்காக நிற்கிறாருன்னு சொல்லி கோமுக்கு தெரியும். இந்த வீட்டில் ஒரு 12 வயசு சிறுமி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க கோமுக்கு. ஸோ அவள் அந்த சாப்பாடெலாம் கொண்டு அப்பாட்ட கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமலே போயிடுவார். ஆனால் இன்றைக்கி ஒரு வேளை அப்பா வந்தார்னா அப்பா நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாள். அப்பாவும் வரமாட்டார். ஸோ இப்படி நேரம் ஆக ஆக அப்படியே தேர் பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க சுற்றி
வந்துட்டுருக்கும். அப்போ வந்து இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தேரை பத்தி பேசிப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. தேர் எவ்வளோ அழகா இருக்கும் அப்புடிலாம் சொல்லிட்டு. இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த நேரம் ஆகுது. ஒவ்வொருத்தரா தேர் பார்த்துட்டு திரும்புகிறாங்க வீட்டுக்கு. அப்படி திரும்பும்போது வாசலுக்கு ஒடியாரா கோமம். ஓடி வந்து நின்றுட்டு பார்க்குறா தெருவில் போகிறவங்கெல்லாம். எல்லோரும் பேசிகிட்டே போகிறாங்க. தேர் எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் போச்சு, இந்த வருஷம் எப்படிலாம் அலங்கரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சில பேர் இந்த வருஷம்தான் தேர் வந்து காலையில் கோவிலேருந்து கிளம்பி ஊரை சுற்றி வந்துட்டு நிலைக்கு அன்னைக்கு சாயந்தரமே வந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு தேர் வந்து இந்த வருஷம் அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க அப்படிலாம் எல்லோரும் சொல்லிட்டு போனதை இந்த கோமு கேட்குறா. கேட்டுருக்கும்போது இவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்க வீட்டுக்குள்ளே. அப்போ வரும்போது, நீ எங்கேயும் போகல, எங்கே தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, வேலையெல்லாம் செஞ்சாச்சா, தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. அந்த அவங்க தூக்கிட்டு வர கை குழந்தைய கோமு வந்து வாங்கிக்கிறா. வாங்கிட்டு இங்கே தான் ஆச்சு இருந்தேன், எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கோமு சொல்கிறா. சரி சரி, நீ பாட்டு நின்றுட்டுருக்காம அடுத்தது துவையெல்லாம் அரைக்கணும், கடைக்கு போய் ஏதாவது கடலை வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கோமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா அவங்க வாங்க போகிற கடை வந்து அந்த நிலை இருக்கு இல்லையா, தேர் வந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் போய் தான் பொருள் வாங்கிட்டு வரணும். அதனால் இவர் ரொம்ப வேகமாக ஒரு பையை எடுத்துக்கிட்டு கடலை வாங்குறதுக்கு கடைக்கு ஓடுவா. கடைக்கு ஓடி கடையெல்லாம் வாங்கிக்கிட்டு, சரி நம்ம வந்து தேரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து அந்த பக்கமாக திரும்பி அந்த தேர் நிற்கக்கூடிய அந்த நிலை பக்கத்தில் திரும்பி போவாள். போகும்போது தூரக்கிருந்தே பார்த்துருவா. அந்த தேர் பார்த்திங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அமைதியாக நிற்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னு வண்ணதாசன் அவர் எழுதுகிறாங்கன்னா, ஊரே என்னை பார்க்க வந்துச்சுல்ல, நீ ஏன் வரலை அப்படின்னு சொல்லி இவன் மேலே உரிமையோடு கோவப்பட்டுக்கிட்டு பேசாமல் நின்றுச்சு தேர் அப்படின்ற மாதிரி வண்ணதாசன் அவர் எழுதுகிறாங்க. இவன் தூரக்கு வந்து பார்க்கும்போது அந்த 2 குதிரை இருக்கும் இல்லையா, அந்த குதிரை வந்து அப்படி ஆகாயத்தை நோக்கி பாயிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே வானம் வரைக்கும் போகலாம்ல அப்படின்னு சொல்லி இவன் கற்பனை பண்ணி பார்ப்பா. அப்போது அந்த பொருள் வாங்கின பையை வந்து தன்னுடைய கையில் இடுக்கில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் போவா. அங்கே 2 போலீஸ்காரங்க அந்த வடத்து மேலே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு பீடி குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ என்ன நினச்சிப்பா, ஒரு சாமி தேர் வடத்து மேலே உட்காந்துட்டு இப்படி பீடி குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவங்கள திட்டிக்கிட்டு, கொஞ்சம் தூரமாகவே அந்த வடம் பார்த்திங்கன்னா எப்படி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்கன்னா, ஒரு மலை பாம்பு சுருண்டு கிடக்கிற மாதிரி அந்த வடம் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அப்போது கிட்ட போய் கோமு என்ன பண்ணுறா, அந்த வடத்தை பார்க்குறா. அப்படியே அந்த அவனுடைய அழகை, அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே அதை தூக்கணும்னு ஆசை. அந்த தூக்கி இழுத்துட முடியுமான்னு சொல்லி கோமுக்கு ஆசை. ஆனால் அப்படி குனிஞ்சு அதை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம், தூக்க முடியாது அந்த வடத்தை. ஸோ அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி தேரை வந்து நிமிர்ந்து தேரை கோமு பார்க்குறா. இப்படிப்பட்ட கதைகளை வந்து யார் வேணாலும் எழுதலாம். பட் அந்த கடைசி வரியை நம்ம லெஜண்ட்லாம் சொல்லுவோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளரை மட்டும்தான் அந்த கடைசி வரியை எழுத முடியும். வண்ணதாசன் அவர்கள் அந்த கடைசி வரி அப்படி எழுதுகிறாங்க. அந்த வடத்தை தொட்டு கும்பிட்டு நிமிர்ந்து தேரை வந்து கோமு பார்க்குறா. தேர் அசையாமல் நின்று கோமுவையே பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி வண்ணதாசன் அவர்கள் இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை வந்து ஒரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கதையை சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கதையை வாசிக்கும்போது இன்னும் நிறைய நினைவுகள், நிறைய அனுபவத்தை வந்து கதை நிச்சயமாக கொடுக்கும். இந்த கதை நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக ஒரு 12 வயசு சிறுமியுடைய குழந்தையுடைய உணர்வுகள், அவங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், இதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க புரிஞ்சுக்கொன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதைக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கதையை அவசியம் நீங்கள் வாசிங்க. வண்ணதாசனுடைய நிலை அந்த கதை பேர். இந்த கதையை வண்ணதாசன் முடித்த விதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா ஊரே வந்து தேரை பார்க்குறதுக்கு பார்த்ததோடைய பிரம்மாண்டத்தில் பேசிகிட்டு போயிட்டுருப்பாங்க. பட் அந்த தேர் வந்து கடைசியாக கோமு வந்து அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க வண்ணதாசன். ஸோ அவசியம் வாசிங்க. அடுத்த முறை இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.